Dear students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் பார்ட் 1. இந்த ஒரு சாப்டர் நான் ரெண்டு பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கேன். கைண்ட்லி ஃபாலோ த சாப்டர். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம், இல்ல போன வீடியோல நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல 4 முக்கியமான காம்பனன்ட் இருக்கு. பீப்புள், கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ், டேட்டா ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க். இந்த 4 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டை எப்படி ஒரு ஐடி இந்த இந்த ஐடி ரிலேட்டடான காம்பனன்ட்ஸை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல, என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ அதை தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். வாங்க சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன பர்பஸ், இந்த ஐஎஸ் கண்ட்ரோலோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஆர்கனைசேஷன்ல இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோலோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் ஷுட் என்ஷூர் த பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அச்சீவ்டு. ஸோ ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் என்ன பர்பஸ்க்காக அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை அவங்க அச்சீவ் பண்ணணும். செகண்ட் பாத்தீங்கன்னா, அன்டிசையர்ட் ரிஸ்க்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோலுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கு. இந்த ரெண்டையும் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம இதை வந்து கம்பெனில இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, பை செட்டிங் அப் சம் ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ், ப்ராக்டிசஸ் இன் ஆர்கனைசேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பாலிசி, இட் இஸ் அ ப்ராக்டிஸ், இட் இஸ் அ மெத்தட். ஸோ இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, வி ஆர் ஏபிள் டு அச்சீவ் தி ஆப்ஜெக்டிவ். ஒரு பிசினஸ் என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்களோ, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பர்பஸ்க்காக டெவலப் பண்ணாங்களோ அந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அந்த அந்த ஆர்கனைசேஷன்ல நடக்கிற அன்டிசையர்ட் ஈவெண்ட்ஸ், ஓகே, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், டிடெக்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாத்துக்காகவுமே வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ சம் ஆஃப் த கண்ட்ரோல் லேக்கிங் என்னெல்லாம், கண்ட்ரோல் லேக்கிங் என்விரான்மெண்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஐஎஸ் ரிஸ்க்ஸ் அண்ட் ரிலேட்டட் கண்ட்ரோல். ஸோ ஒரு ஒரு கம்பெனில இருக்கிறவங்களுக்கு அந்த கம்பெனில ஐஎஸ் ரிலேட்டடான ரிஸ்க் என்ன, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுங்கிறத பத்தி நாலேஜ் இல்லைன்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். இட்ஸ் அகெயின் அ கிரிட்டிக்கல் ப்ராப்ளம், ரைட்? Then absence of or inadequate IS control framework. ஒரு ஆர்கனைசேஷன்ல ஐஎஸ் கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா அது அடிக்குவேட்டா இல்ல, அது சஃபிஷியண்டா இல்லைன்னா அது ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு அர்த்தம். So this can also lead to a critical environment in an organization. அடுத்தது பாத்தீங்கன்னா, absence of weak or general controls. ரொம்ப வீக்கான கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படின்னா, that will again, if you don't have appropriate general controls, if the general controls are very weak, okay, general controlனா it is not specific to a particular thing, ஒரு particular thing இல்லாம பொதுவா இருக்கிற கண்ட்ரோல்ஸ் அதுக்கு ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படின்னா, இல்ல அது ஆப்சென்டா இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான். So lack of awareness and knowledge of IS risk among the business users, even IT faculty or IT staff. அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு சம்பந்தப்பட்ட ரிஸ்க்ஸை பத்தி தெரியாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். அது யாருக்கு தெரியாம இருக்கிறது ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிற யூசர், அதே மாதிரி அந்த கம்பெனில இல்ல அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஐஎஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிஸ்க்ஸை பத்தி கரெக்டா தெரியல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத பத்தி கரெக்டா தெரியலன்னா அது வந்து ப்ராப்ளம், ரைட்? காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். See, நம்ம கிட்ட ஐஎஸ் ஃப்ரேம்வொர்க் இருக்கு, ஆனா அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ், ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, என்னோட பிசினஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இல்லை, என்னோட பிசினஸ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஐஎஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை பண்ண முடியலன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ். ப்ராப்பரான கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஒரு ஒரு ஹை டெக்னாலஜி என்விரான்மெண்ட் இருக்கிறப்போ, என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்னோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப டெக்னாலஜிக்கலி ஹையா இருந்தது அப்படின்னா, அங்க கரெக்டான கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம், ரைட்? inappropriate technology implementation, this is the main thing. என்னோட கம்பெனிக்கு இந்த டெக்னாலஜி சூட்டே ஆகாது, பட் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். So if any organization is implementing a technology which is not suitable to them or which is inadequate to them, that will create a problem again, that will lead to a risks. So இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் வராம இருக்கணும், இதையெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃப்ரேம் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்.
ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மூணா டிவைட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு நோ தி objectives ஆஃப் தி கண்ட்ரோல். என்ன பர்பஸ், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ், வை இட் இஸ் யூஸ்ட், நேச்சர் ஆஃப் ரிஸ்க்ஸ், நேச்சர் ஆஃப் ரிசோர்சஸ், ஐஎஸ் ரிசோர்சஸ் என்னென்ன, அதுல எந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் வரும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதான் இந்த குறிப்பிட்ட சாப்டர்ல இருக்கு. இந்த குறிப்பிட்ட பார்ட்ல ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ it is dependent on both managerial aspect and both on application aspect. Managerial aspect na management level, application na use பண்ற software level. So information system control is divided based on the three aspects: objective of control, nature of information system, resource வச்சு controls எப்படி implement பண்றது, auditing functions வச்சு எப்படி control implement பண்றது. So அதுதான் நம்ம in detail பார்க்க போறோம். அதுல first பாத்தீங்கன்னா classification based on objective of control. So this is the first classification we're going to discuss. So அதுல first பாத்தீங்கன்னா preventive control. So preventive controlனா எல்லாத்துக்கும் என்ன தெரியும், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிவென்ஷன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதுதான் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஃப்ளா வர்றதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளா வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, ஆல் த ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் which we take before an problem occur, before a problem might come, so that you call it like preventive control. One good example is antivirus software. ஸோ எல்லா கம்ப்யூட்டர்லயுமே வைரஸ் வருதோ வரலையோ நம்ம என்ன பண்றோம், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்றோம். வைரஸ் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்ம வந்து ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்றோம், which means that you are preventing, okay, so before an attack is happening you are preventing your system from the attack. So this control is like preventive control, right? So few examples கொடுத்திருக்காங்க. employing qualified personnel. So ஒரு ஆர்கனைசேஷன்ல qualified personnel implement பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரிஸ்க்ஸ் வராது. செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி, யாருக்கு என்ன டியூட்டி கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி மாத்தி மாத்தி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். So these are all few preventive measures which can be taken, preventive controls which can be taken. Vaccination against disease, proper documentation of things happening, ஃபயர் வால். இங்க பாருங்க ஆன்டிவைரஸ், நான் சொன்னல ஒரு ஒரு வைரஸ் த்ரெட் வரதுக்கு முன்னாடியே, ஒரு வைரஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆன்டிவைரஸ் போட்டு வச்சிடறோம். ஸோ இட் இஸ் a preventive measure. வேக்சினேஷன், ஒரு டிசீஸ் நம்ம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வேக்சின் பண்ணி நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறோம் நம்ம கிட்ட இருந்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் for preventive control. The same things can be implemented in the organization also, right? So here is one small table showing you the different preventive controls which can happen when it is implemented manually and when it is computerized, right? So unauthorized restriction எப்படி நம்ம பண்ணலாம், மேனுவலா பாத்தீங்கன்னா கேட் போடுறது, கேட் போடலாம், ஒரு செக்யூரிட்டி கார்டு போடலாம். அதே கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா we will have to change the settings, access control settings நம்ம மாத்தணும். அப்படி இல்லையா பயோமெட்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ பயோமெட்ரிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணா யாரு, பயோமெட்ரிக் அப்படிங்கிறது அந்த தம்ப் இம்ப்ரெஷன் இல்லாட்டி ஐரிஸ் ரீட் பண்றது, கண் விழி அந்த இதை ரீட் பண்றது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐரிஸ் அப்படி. ஸோ பயோமெட்ரிக், ஆல் தீஸ் ஆர் பயோமெட்ரிக் என்ட்ரி. ஸோ கம்ப்யூட்டரைஸ்ட் கண்ட்ரோல்ல இப்படி எல்லாம் பண்ணலாம். மேனுவல் கண்ட்ரோல் அப்படின்னா யூ கேன் புட் அ கேட், யூ கேன் ஆட் அ செக்யூரிட்டி அண்ட் யூ கேன் டூ ஆல் தி திங்ஸ், ரைட்? ரெஸ்ட்ரிக்ட் அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி இன்டு த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஒரு சிஸ்டம்ல இருக்கிற அப்ளிகேஷனுக்குள்ள அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனுவலா பண்ணணும்னா யூ ஷுட் நாட் அலோ அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் டு யூஸ். அதான் மேனுவலா நம்ம பண்ணக்கூடிய ஒரே மெத்தட். அதே கம்ப்யூட்டரைஸ்ல நம்ம எப்படி பண்ணலாம்னா யூ கேன் செட் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ ஐடி பாஸ்வேர்ட் இருக்கவங்க மட்டும் தான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும், மற்றவங்க அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல்ஸ் which can be implemented. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கண்ட்ரோல். ஸோ ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல் நம்ம என்னன்னு தெரியும், வரதுக்கு முன்னாடியே பண்றது. டிடெக்டிவ் கண்ட்ரோல்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது. டிடெக்டிவ் கண்ட்ரோல் டிடெக்ட் எரர்ஸ் ஆர் இன்சிடென்ட்ஸ் தட் எல்யூட் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல்ஸ், ரைட்? ஸோ டிடெக்டிவ் கண்ட்ரோல்ஸோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எனிதிங் விச் டீவியேட்ஸ், ஏதாவது வந்து நம்மளுடைய ஃபோக்கஸை தாண்டி ஏதாவது போயிட்டு இருக்கு, நம்ம ஃபோக்கஸை நோக்கி போகாம தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க நம்ம டிடெக்டிவ், there is some problem, you have to detect it. An established mechanism to refer reported unlawful activity. So you have to have a proper mechanism to check the detection, to check the deviation, okay? Deviation detect பண்றதுக்கு கரெக்டான ஒரு மெக்கானிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். It is one good mechanism, okay? So detective control is one good mechanism to find unlawful activities which is happening. Interaction with the preventive control to prevent such acts from occurring. So you can just
This deductive control will help you to prevent some acts, something when it's happened, even after the preventive control implement பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க சில விஷயங்களை டிடெக்ட் பண்றீங்கன்னா deductive control will help you to prevent it, right, from occurring. Surprise checks by the supervisor. So supervisor making checks can also be a deductive control, right? So some examples of deductive control they have given here: review of the payroll report. So ஒரு ஆர்கனைசேஷன்ல பேரோல் ஜென்ரேட் பண்றாங்க, சம்பளம் போடுறாங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றது, you just go through it, you just make a review on it to check if there is any problem, right? Duplicate checking of calculations. So this is another example. ஏதாவது calculation பண்ணிருப்பாங்க, அதை நம்ம இன்னொரு டைம் செக் பண்றது, it's a deductive control. You just implement the strategy one more time to check if there is any problem, right? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. In internal audit function, intrusion detection system, cash count, bank reconciliation, monitoring expenditures against budgeted amount. So budget amount எவ்வளோ, expense எவ்வளோ அப்படி monitor பண்றதே ஒரு deductive control தான். Okay, so the controls which helps to detect the errors or the incidents which comes after the preventive control measures. Preventive control நான் பண்ணதுக்கு அப்புறமோ, implement பண்ணதுக்கு அப்புறமோ எனக்கு ஏதாவது deviation இருக்கா, problem occur ஆயிட்டு இருந்ததுன்னா I have to implement deductive control, or deductive control will help me to identify that. Okay. Next comes corrective control. Yes, of course, this is it just tells the different methods which can be implemented to correct when something happens. Okay. So corrective controls are designed to reduce the impact or correct an error once it has been detected. See, once the error has been detected, in order to correct it, you just implement this kind of control. Okay, இதனால main characteristics என்னன்னு பாத்தீங்கன்னா, it minimizes the impact of the threat, identifying the cause of the problem, so providing remedy to the problem. It provides you a remedy. Okay, getting feedback from the preventive and deductive control. Preventive control implement பண்ணி deductive control implement பண்ணி உங்களுக்கு ஒரு problem occur ஆகி அதை நீங்க correct பண்றீங்க அப்படின்னா, then you collect feedback. What kind of preventive method was done, what kind of deductive controls were implemented, and after that how this came into problem, and how the corrective controls are implemented. So these are all some kind of characteristics, okay, of the corrective control. அப்புறம் பாத்தீங்கன்னா correcting error arising from a problem. ஒரு ப்ராப்ளம்ல இருந்து அக்கர் ஆகுற எரர்ஸை எப்படி கரெக்ட் பண்றது? Modifying the processing system to minimize future occurrences of the incidents. So நம்ம கிட்ட நம்ம preventive measures பண்ணிருக்கோம், deductive measures எடுத்திருக்கோம், அதையும் தாண்டி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம வேறையும் கரெக்ஷன் பண்ணணும்னு அர்த்தம். So after making the processing system, after modifying the processing system, it will help you to reduce the incident in the future. Okay, so these are all the different characteristics of control, corrective controls. So you have to understand there are 3 different types of objectives of control. Based on the objectives of control, you call them as preventive control, deductive control, and corrective control. Kindly keep all these 3 in your mind. Okay, preventive control, deductive control, corrective control. இத மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. So அடுத்த கிளாசிஃபிகேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, based on the nature of IS, இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட நேச்சர் ஆஃப் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், we implement the controls. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா environmental control. So environmental control means something which happens naturally, something which happens environmentally. Okay, so these are the different things which can happen environmentally, like fire deductions, or power, AC uninterrupted power, water damage, pollution damage. All these are some kind of problems which can happen environmentally. So அதை எப்படி control பண்றோம்? So how are we able to control it? So this particular environmental control is talking about the controls implemented on the environmental damage, environmental problems which are arising. Okay, so the first பாத்தீங்கன்னா fire. So fire is the main threat to the physical security of computer installation, right? So fire ஆயிடுச்சு அப்படின்னா that is one big problem to the physical security. பிசிக்கல் செக்யூரிட்டி இல்ல, எந்த ஒரு செக்யூரிட்டிக்குமே இது ஒரு பெரிய த்ரெட் தான். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னா, பை செட்டிங் அப் சம் ஃபயர் அலார்ம்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஃபயர் அலார்ம்ஸ் செட் பண்ணலாம், மேனுவல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணலாம், ஃபயர் ப்ரூஃப் வால், ஃபயர் ப்ரூஃப் சீலிங், அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் எந்த ரூம்ல நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கோமோ, எந்த ரூம்ல நம்ம வந்துட்டு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமோ, அங்க வந்து நம்ம அதை அந்த மாதிரி கொடுக்கலாம்.
ஃபயர் எக்ஸிட்ஸ் ஷுட் பி கிளியர்லி மார்க். ஒருவேளை ஃபயர் வந்துருச்சுன்னா எந்த வழியா வெளியே போகணும் அப்படிங்கறத தே ஷுட் பி அ கிளியர் மார்க். ஸோ ஃபயர் சிக்னல்ஸ் நான் சொன்னேன்ல, அலாம் ஃபயர் அலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னல. ஸோ இட்ஸ் ஹியர் சி ஃபயர் அலாம் செட் பண்றது. அதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனே ஃபோன் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் டிடெக்ட் பண்ணி ஃபோன் பண்ற மாதிரி. ஸோ தீஸ் ஆல் த டிஃப்ரெண்ட் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் செக் பண்ணலாம். ஏதாவது ஏன்னா ஆஃபீஸர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏசி எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஏசியில் ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபயர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு we can implement these kind of control measures. See, you can just use less wood and less plastic in the rooms. So smoke detectors நம்ம செட் பண்ணலாம். டெஸ்டட் எமர்ஜென்சி இவாக்குவேஷன் பிளான்ஸ், ஏதாவது வந்துருச்சு ஃபயர் ஆயிடுச்சுன்னா எப்படி இவாக்குவேட் பண்றது அந்த இடத்துல இருந்து அப்படிங்கறதுக்கான ஒரு பிளான் நம்ம வைக்கலாம். வயரிங் பிளேஸ் இன் எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் அண்ட் கண்டக்ட். ஸோ இதெல்லாம் வந்து சில மெத்தட்ஸ் டு டிடெக்ட், ஐ மீன் டு கண்ட்ரோல் த ஃபயர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ரிஸ்க்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்ஸ்போஷர். அஃப்கோர்ஸ் இந்த ஹை பவர் சப்ளை, இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் வோல்டேஜ், இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்போஷர். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேவிங் எலக்ட்ரிக்கல் சர்ஜ் ப்ரொடெக்டர்ஸ். ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ டு கிவ் when the power is up and down. ஓகே, ஸோ பவர் அப் அண்ட் டவுனா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த யூபிஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். And generators, if you want you can use generator when there is a power interruptions or power problems. Voltage regulators can be attached. Okay, circuit breakers, when something is happening, something is not happening normal, எதுவும் நடக்கல அப்படின்னா நம்ம இந்த circuit breakers வச்சுக்கலாம், so that the power supply will be cut temporarily. Okay, emergency power switch off. So these are all some control measures which can be taken when there is an electrical exposure or electrical related risks happening. அடுத்தது வாட்டர் டேமேஜ். ஸோ வாட்டர் டேமேஜ் டு கம்ப்யூட்டர் இன்ஸ்டலேஷன் கேன் ஹேப்பன், அண்ட் த சைக்ளோன், ஃப்ளட், அப்புறம் சிட்டிங் நியர் த விண்டோ, லீவிங் த விண்டோ ஓப்பன் வென் இட்ஸ் ரெய்னி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றப்போ கம்ப்யூட்டர்ஸ்ல தண்ணி போகும், தண்ணி அதுல ஏறலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம், வாட்டர் பைப்ஸ் பர்ஸ்ட் ஆகிறதுனால தண்ணி அதுல வாட்டர் டேமேஜ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ we have to take some control measures. ஸோ என்னென்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் சீலிங் வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ், ப்ரூஃப் ட்ரெயின் சிஸ்டம், ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம வச்சிருக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பரா வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுக்கு இன்ஸ்டன்ட் அலார்ம்ஸ், இன்ஸ்டால் அலார்ம்ஸ், அதாவது இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் ரிலேட்டட் டேமேஜ் வந்துச்சுன்னா உடனே அலார்ம் செட் பண்றது. ஸோ தென் யூ வில் பி ஏபிள் டு ஃப்ளட் ஏரியா. ஸோ என்ன சொல்றது, ஃப்ளட் ஏரியா டாப் ஃப்ளோர் அப்படி போறதுக்கு பதிலா டாப் இருக்கிறதுலே டாப் ஃப்ளோர்ல நம்ம அந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா இந்த இந்த பர்டிகுலர் ஏரியால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஃப்ளோர்ல ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம மேல டாப் ஃப்ளோர்ல பண்றதுங்கிறது பெட்டர் ஆப்ஷன். வாட்டர் ப்ரூஃபிங், வாட்டர் லீக்கேஜ் அலாம், இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் சம் கண்ட்ரோல்ஸ் which can be implemented for the water exposure. Okay, so next pollution damage and others. ஸோ பொல்யூஷன் டேமேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டஸ்ட், இதுதான் மெயினான பொல்யூஷன். ஒரு ஒரு 10 நாள் கம்ப்யூட்டர் துடைக்காம வச்சு பாருங்க, அப்படியே பயங்கர டஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ அந்த டஸ்ட்டை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஸோ கம்ப்யூட்டர்ஸ் they should be kept dust free, because dust will go occupy the internal parts and that will read errors, that will create errors, that will not work. உள்ள இருக்கிற ரேம்லயோ ரோம்லயோ போய் டஸ்ட் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வேலை செய்யாது, it will not work, that will create damage, right? So to do that we have to clear. So some of the control for pollution damage exposure என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, you can just give 2 substations. Okay, so power leads from 2 substations. Suppose ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு பவர் இன்டரப்ஷன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல இருந்து பவர் சப்ளை கெட் பண்ற மாதிரி நீங்க பண்ணலாம். இன்னொன்னு, இந்த இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துலயே உட்காந்து சாப்பிடுறது, அங்கேயே ஸ்மோக் பண்றது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை we have to stop from the place. Okay, prohibiting these kind of things will help you to overcome the pollution damage exposure. டஸ்ட் கிட்ட இருந்தோ இல்ல இந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் கிட்ட இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்.
environmental controls which can be implemented. இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா physical access control. So physical access control அப்படிங்கிறது someone who dishonestly accessing the systems or accessing or trying to gain the access of the system or the CCTV camera or என்ன சொல்றது data related exposures, all these comes under physical access. அப்படின்னா ஒரு திருடன் டைரக்டா போய் ஒரு கம்பெனிக்குள்ள அசெட்டை திருடிட்டு போறது தான் you call it like physical access. Okay. So some kind of measures which could be given is like access control, doors நம்ம set பண்ணலாம், security guards set பண்ணலாம், alarm. When some unauthorized person is entering into the server room, alarm அடிக்கிற மாதிரி நம்ம set பண்ணலாம். Visitor log access, you can just have a log access note. இப்போ கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா visitors வந்தா ஒரு நோட்டை fill பண்ண சொல்லுவாங்க. CCTV camera monitoring can be done. Okay, so these are all given in the below table. Locks on the door, this is very very important. You can just use cipher locks. Cipher lock na which will be given with some passcode. So passcode தெரியாம நீங்க உள்ள போக முடியாது. நிறைய மூவிஸ்லாம் அந்த மாதிரி நீங்க பாப்பீங்க. இந்த வாலெட், எந்த இடத்துல வாலெட் இருக்கோ அந்த இடத்துல டோர் வச்சிருப்பாங்க. உள்ள நிறைய காசெல்லாம் இருக்கும், அந்த டோர் வச்சிருப்பாங்க. அந்த டோர்ல அந்த ஓனரோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமையோ இல்ல அந்த பாஸ்கோடு கொடுக்காமையோ உள்ள அந்த டோர் அன்லாக் ஆகாது, ஓபன் ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் சைஃபர் லாக். ஓகே. Bolting door locks, so you can just use normal bolt. Okay, நம்ம வந்து டோர் போல்ட் பண்ணி நம்ம லாக் பண்றது கூட நம்ம பண்ணலாம். Okay. Electronic door locks, yes, of course you can just give some chip based electronic door locks which can give the access only to the authorized person. So இதெல்லாமே வந்து some kind of measures which can be taken against the physical access. Okay, so second type under physical access is like physical identification medium. So you call it like pin. So a secret pin can be given to the people. Only the pin authenticated pin who is having, he will be able to access the system and access the database. So அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா that is one safety measure, control measure. Plastic card is used for identification purpose. So customers should safeguard their card. இப்போ நம்ம கிட்ட ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, ஐடி கார்டு இருக்கு, கம்பெனிக்கு போறவங்களாம் ஐடி கார்டை கேட்ல டேப் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும், which means that is given for the identity of the people, right? So this can be one method in which you can avoid unauthorized access. Next, identification badges. So special badges can be given to the people. Okay, இப்போ எனக்கு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மேனேஜர் லெவல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கலர் கார்டு இருக்கும், ஐடி கார்டு இருக்கும். எம்ப்ளாயி லெவல் இருக்கவங்களுக்கு ஒரு கார்டு, ஸ்கேவெஞ்சர் லெவல் இருக்கவங்களுக்கு ஒரு கார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் பீப்புள் பேஸ்ட் ஆன் தியர் ஒர்க், based on their level in the organization, identification badge can be provided with different colors so that people with unauthorized color of badge they can't go. Okay, so this is one method which can be used. அடுத்தது physical control என்னன்னு பாத்தீங்கன்னா logging on facility. Of course, manual logging. They will have some visitors notebook where you have to enter the time, date, name, to whom are you visiting, why are you visiting, purpose. All these can be happen in the front reception. Okay, this is one method. Electronic logging, the அந்த சொன்னல டேப் பண்றது, பயோமெட்ரிக் என்டர் பண்றது, உங்க தம் பிரிண்ட் வைக்கிறது, ஐரிஸ் டிடெக்ட் பண்றது, these are all some kind of electronic logging which can be done, right? அடுத்தது other means of controlling physical access. So வேற எப்படி நம்ம physical access வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? வீடியோ கேமரா, of course எந்த இடத்துல சர்வர் ரூம் இருக்கோ, எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வச்சிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம வீடியோ கேமரா செட் பண்ணலாம். ஸோ தட் என்ன சொல்றது, people can see who is coming, if any unauthorized person is entering or no. CCTV camera. Okay. Security guards, you can keep a security guard. You can just have a controlled visitor access. Bonded personnel, so only the people who have some contract they can visit. மத்தவங்கள visit பண்ண முடியாதுன்னு நம்ம வெச்சுக்கலாம். Dead man door or man trap. So this is a pair of doors which will help the computers to என்ன சொல்றது, ரெண்டு டோர். ஓகே, இல்லாட்டி இத ஒரு ட்ராப் நம்ம சொல்லலாம். So people will think one door will be closed and one door will be open. So first you have to open the first door, only then you will be able to open the second door. So அந்த மாதிரி வந்து செட் பண்ணலாம் ட்ராப். Two level entry restrictions you can make, that is called man trap or dead man door. Okay, so next, non exposure of sensitive facilities. So இந்த sensitive facility expose பண்ணாம இருந்தாவே இது ஒரு பெரிய சேஃப்டினஸ் தான்.
சர்வர் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த சர்வர் ரூம்க்குள்ள அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் போக முடியாது. அதை வந்து நம்ம அங்க சர்வர் ரூம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாமே இருந்தோம்னா பிரச்சனையே இருக்காது. ஓகே. Computer terminal lock. Yes, of course. These lock ensure the devices to the desk is not turned on or disengaged by the unauthorized person. So computer lock we can do so that it cannot be turned on. Okay, so that means it's unauthorized access is avoided. Fine. அடுத்தது சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட். ஒரு என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட் இருந்தா தான் பிரச்சனை. ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்தா கண்டிப்பா அது வழியா போயிட்டு தான் வெளியே வரணும். ஸோ தட் கேன் ஹெல்ப் யூ டு எலிமினேட் த பிசிக்கல் ஆக்சஸ் ஆஃப் த டிவைசஸ். அலாம் சிஸ்டம் இது நம்ம யூஸ்வலா பார்க்குற மாதிரி தான். பெரிமீட்டர் ஃபென்சிங். எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் build a fence, create a fence or a boundary so that it can enhance the security mechanism. Okay. அடுத்தது control out of hours of employee to employees. ஆஃபீஸ் நேரத்துல மட்டும் நம்ம கண்ட்ரோல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஆஃபீஸ் நேரம் இல்லாம இருக்கிறப்பவும் நம்ம எப்படி எப்ப சேஃப் கார்ட் பண்றோம். யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் சம் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் ஹவர்ஸ். ஓகே. எம்ப்ளாயி ஹவர்ஸ் இல்லாம, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல பீப்புள் ஒர்க் பண்ற ஹவர்ஸ் இல்லாம அந்த ஒர்க் பண்ணாத ஹவர்ஸ்க்கு நம்ம செக்யூரிட்டி கொடுக்கணும். Secured report document distribution card. So there should be proper report generation. Okay. So ஒரு நோட் தீந்துச்சு, கேட் என்ட்ரியில போடுற நோட் தீந்து போச்சுன்னா அடுத்து இன்னொரு புது நோட் போடாம you can't avoid that way. That will create a problem, right? So hope you understood how the environmental problems can be controlled and physical access of the IT structure can be controlled. So now we can see how logical access. So physical access na direct போய் கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்றது, இல்ல சர்வர் ரூம்ல இருக்கிற சர்வர் சிஸ்டம்ஸ் டேமேஜ் பண்றது. லாஜிக்கல் ஆக்சஸ்னா கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேரா இருக்கலாம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா இருக்கலாம். அதை எப்படி அதை தான் நம்ம லாஜிக்கல் ஆக்சஸ் அப்படி சொல்றோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரைட். So first we will see the technical exposures. Okay. So data diddling. So this involves the change of data before or after they enter the system. So systemல data enter பண்ணதுக்கு அப்புறமும் பண்றதுக்கு முன்னாடியோ அந்த டேட்டாவை மாத்துறது தான் நம்ம டேட்டா டிட்லிங் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாம்னா இட்ஸ் a piece of bad code. ஸோ ஆல்ரெடி கம்ப்யூட்டர் நல்ல கோடு இருக்கும். அந்த நல்ல கோடு ஒர்க் ஆகாம போறதுக்கு ஒரு வைரஸ் கோடோ இல்லாட்டி ஒரு பேட் கோடோ நம்ம அதை பண்றோம், சிஸ்டம்ல நம்ம ஃபீட் பண்றோம் அப்படின்னா that becomes a bomb which will destroy the program which has been already given. Okay. Christmas card. This is another problem. It's a well-known example of Trojan. Trojan is a computer virus. Okay. It will help you to detect the virus which is there. Okay. So இது ஒரு virus. கிறிஸ்மஸ் கார்டுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த வைரஸ். அதாவது உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அந்த மெயில ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல ஒரு வைரஸ் இருக்கும். நமக்கு அது வைரஸ்னு தெரியாது, நம்ம மெயில் நினைச்சு ஓப்பன் பண்ணுவோம், பார்த்தா அது ஒரு வைரஸா இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் ஒன் problem. It's a technical exposure. Worm, again it's a virus. It comes in the network. It will enter into the system and it will delete. It will attack the software which is there inside the system. Okay. Rounding down. This refers to the small fractions of denomination and transferring these small fractions into unauthorized account. Of course, unauthorized account க்கு நீங்க amount அனுப்புறது இல்ல amount transfer ஆகுது, you call it like rounding down. Salami technique. Okay, salami technique is again another problem. It will just fix on to a given amount. Okay, so the amount will be fixed. Okay, and it will be deducted from the amount, deducted from the account. Or accountல ஒரு அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகறப்போ ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து திருடிடுவாங்க. So that you call it like salami technique. Okay. Trapdoor. Trapdoor is again one kind of virus, or it is one kind of unauthorized entry made to a program to delete it. So that you call it like trapdoor. Spoofing. Spoofing is again an attack. Okay. So இதெல்லாமே வந்து different kinds of attack which can happen to the computers, which is making the computer programs and the softwares to get deactivated or to get erased or to get into problems. Okay. So you have another type of attack. It is called asynchronous attack. Okay. So asynchronous attack means data that is waiting to be transmitted or liable to unauthorized access called asynchronous attack. Asynchronous attack na நமக்கு தெரியாது, எப்ப வேணாலும் நடக்கலாம். Okay. Through the network
anytime it can happen. So that we call asynchronous attack. It is not a pre-planned like என்ன சொல்றது, சின்க்ரனஸ்னா நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வரும், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம அதை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். பட் அசின்க்ரனஸ் அட்டாக்னா எந்த டைம்ல வேணாலும் நடக்கலாம். அதுவும் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுறப்போ ஓவர் த நெட்வொர்க் இட் கேன் ஹேப்பன். ஓகே, ஸோ டேட்டா லீக்கேஜ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். Subversive attack is another example. Wire tapping is another example. Piggybacking இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு த்ரூ நெட்வொர்க் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுறப்போ நடுவுல திருடிடுவாங்க. When data is transmitted from one source to destination, the data can be theft or the data can be leaked out. This is called data leakage, subversive attack, wire tapping, piggybacking. இது எல்லாமே ஸோ நிறைய மூவிஸ்ல நம்ம இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம். அந்த தமிழ் எண் ஒன்றை அமுத்தவும் அந்த ஒரு மூவில பார்த்துருந்தீங்கன்னா ஆக்டர் நக்குல் வில் பி ஏபிள் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் he will be unauthorizedly he will be accessing the conversations happening between his friends. Okay, so that is one thing. எப்படி அதை அக்சஸ் பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரி தான், இதெல்லாம் some kind of fraudulence which can happen. And next, logical access violator. So this is one important problem. Some people who exploit physical exposure, they also make logical exposure. சில பேர் வந்து physical exposure அவங்களுக்கு இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா logical exposure also they will do. பிசிக்கலா சிஸ்டம்க்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம லாஜிக்கலாவும் சம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ தட் யூ கால் இட் லைக் லாஜிக்கல் ஆக்சஸ் வயலேட்டர்ஸ். ஸோ ஹேக்கர்ஸ் are one good example, and employee working in an organization who is authorized or unauthorized, whatever it may be. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு எம்ப்ளாயியே வந்து he might cause a big problem. Next, information system personnel நம்ம தான். ஓகே, people we former employee அந்த ஆர்கனைசேஷன்ல முன்னாடி வேலை செஞ்ச எம்ப்ளாயி, end users or someone who is from outside the organization, they will also be able to do it. Okay, நெக்ஸ்ட் இந்த லாஜிக்கல் ஆக்சஸ் கண்ட்ரோல் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ப்ராப்ளம். ஸோ ஒரு கம்ப்யூட்டரோட டேட்டா, சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் யூசரா தான் இருக்கணும். ரெஜிஸ்டர்ட் யூசர் இல்லை அப்படின்னா ஹீஸ் அன்ஆத்தரைஸ்ட் யூசர் அப்படின்னு அர்த்தம். Only registered user can be given proper grant to access. Okay, privilege management. See, though they are authorized user, the privilege given to them is restricted. Not all of them will be given privilege to access everything. So privilege has to be privilege na எவ்வளவு கொடுக்கிறோம். Okay, how much of advantage is given to them to access. User password management. So this is very basic thing which even we know. Password is very important. So giving a appropriate password to the people and asking them to maintain it properly is one of the basic thing which can be done to avoid the logical access. Okay, review of the user access rights. So அப்பப்ப நம்ம வந்து user access rights பார்க்கணும் based on their job profile. ஸோ இப்போ நான் வந்து எம்ப்ளாயியா இருப்பேன், இன்னொரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் மேனேஜரா மாறிடுவேன். அப்போ என்னோட ஆக்சஸ் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் மாறணும் இல்லையா? So that I have to check. So proper review of user access rights has to be done to just keep a track of the access. Next பாத்தீங்கன்னா யூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம தான் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற நம்ம தான் யூசர். ஒரு ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த பாஸ்வேர்டை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். The confidentiality of password should be maintained properly because somebody else, if they know your password, they can just enter and do something, right? So that is important thing. Unattended user equipment. Users should ensure none of the equipment under their responsibility is left unprotected. எனக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு பொருளுமே வந்து unprotected இருக்க கூடாதுங்கிறதுல they should be very clear. Okay, so it is one measure. And third measure is network access control. So இத்தனை நம்ம பார்த்துட்டு சும்மா நம்ம சிஸ்டம்ல எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நெட்வொர்க், ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா அங்க ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா they have to make appropriate network access control. So one good mechanism is having antivirus,
antivirus installed, and firewall. This is one important thing, firewall. இப்போ unauthorized நெட்வொர்க்ல இருந்து நமக்கு ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் வருதுன்னா இந்த ஃபயர்வால் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஃபயர்வால் will stop if there is unauthorized request from the network. Okay, so it is one software. Firewall is a software. See, different protections can be done. Policy on usage of network service, enforced path, segregation of networks, network connection, routing protocols, ப்ராப்பரான routing protocols நம்ம யூஸ் பண்ணணும். security of network services, network servicesக்கு ப்ராப்பரான authentication, authorization கொடுக்கணும். ஸோ primarily நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கிறப்போ என்னென்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமோ அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷன் இட் ஹாஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் the network security controls when it is getting attached to internet. So you have to encrypt. Encryption is playing very important role when you transmit data over network. You have to transmit in an encrypted way so that the hackers will not get it. Okay, callback devices. So it is one of devices which can be used inside the organizations. Intranet. Okay, internet na worldwide connect ஆயிருக்குது. Intranet na ஒரு organization குள்ள இருக்கிற systems வந்து connect ஆயிருக்குது. That you call it like intranet. So this is one security mechanism which can be used in intranet inside the organizations. Okay, last control பாத்தீங்க அப்படின்னா operating system access control. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது கம்ப்யூட்டரோட மெயினான ஒரு ப்ரோக்ராம். அது இல்லைன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இட் வில் ஹெல்ப் யூ டு டெல் லைக் யார் ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்றா, யார் சிஸ்டம்ல ஒர்க் பண்றா. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி டெர்மினல் லாகின் ப்ரொசீஜர். ஸோ ஹூ லாக்ஸ் இன் டு த சிஸ்டம், how long he is there inside, which username password was used to access the system. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் we have to make some control on it. Access token. So if the log on attempt is successful, the operating system creates an access token. So an access token will have all the username, password or a group and privilege granted to them. இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன்னா எனக்கு கொடுத்துருக்கிற கிராண்ட் என்ன, என்னோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, எல்லாமே வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். Access control list. So this will just tell you what privilege is given to whom and all, and the list will be granted and the list will be maintained. Okay, discretionary access control. So the system administrator plays very important role. He should only maintain the access rights. Okay, not all will be given the access rights. So it is the responsibility of these people to check for the access rights. User identification and authentication. So the user must be identified and authenticated in a foolproof manner. So the biometric authentication, cryptography, digital signature. So these are all some kind of authentications which can be implemented. Password management system. This is very, very important. So selecting a good password play very important role. Okay, so you should have appropriate password management system, or when you provide a password to the user, you should provide appropriate password so that it will be useful for them. Okay, use of system utilities. So system utilities are the programs. So computer operating system குள்ள இருக்கிற program, அதை யார் access பண்ணும், யார் access பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து they have to control. Okay, so these are all the different controls which can be implemented on based on the classification of என்ன சொல்றது, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா based on the classification of nature of information system resources. So information system resources, அதாவது சாஃப்ட்வேர் ரிசோர்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா controls implemented based on the auditing functions of an organization. So அதான் next chapterல பார்க்க போறோம். So hope you understood the concepts which we have seen. So kindly follow it. Thank you.